ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜெய் அட்வான்ஸ் 2021 ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா Q1 Q2 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசிக் சார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் TC = 0, TC = infinity, TC = Tன்னு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக புரிஞ்சுக்கலாம். இது அட்வான்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இதோட பேசிக்ஸ் வந்துட்டு CBSE NCERTலையும் கேட்பாங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே லாங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் லாங் டைம் தான் அண்ட் Q ஸ்விட்சும் லாங் டைம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த எஸ்ஸை பியோட கனெக்ட் பண்ணுறோமா, ரொம்ப நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது என்னன்னா இந்த ஸ்விட்சை Q வழியா கனெக்ட் பண்றோம் லாங் டைமுக்கு அப்புறம், அங்க சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ், அந்த Q1 Q2 தான் கண்டுபிடிக்கணும். ஃபைன். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஸை பியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். லாங் டைம் அப்படிங்கும்போது TC = infinity. அது என்ன ஸ்டேட்டை மீன் பண்ணும்? ஸ்டடி ஸ்டேட்டை மீன் பண்ணும். ஸ்டடி ஸ்டேட்ல கெப்பாசிட்டன்ஸ் ஒரு பிரேக் ஆன சர்க்கியூட் மாதிரி ஆயிடும். அப்போ நான் அந்த சர்க்கியூட்டை ஸ்டடி ஸ்டேட்ல இந்த சர்க்கியூட்டை நான் ரீடிசைன் பண்றேன் பாருங்க. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த 1 வோல்ட் டெர்மினல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். இது அட்வான்ஸ் ப்ராப்ளம் தான், ஆனா பேசிக் NCERTல தான் இருக்கு. ஸோ இது முடிச்சு விட்டீங்க இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்யூஷன் ரொம்ப புரியும், நல்லா புரியும் சொல்ல வரேன். எஸ், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 ohm. ஓகே, இது 2 ohm. ஸோ இது வந்துட்டு ஸ்டடி ஸ்டேட்ல என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைன். இது என்ன வோல்ட்டு? 2 வோல்ட்டு. இது என்ன வோல்ட்டு? 1 வோல்ட். இப்படி பாசிட்டிவ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த V நெட்டை ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல்னு போடுவோம். அப்போ இங்க V நெட் சப்ளை வோல்டேஜ் என்ன மாதிரி பிஹேவ் ஆகும்னா 2 - 1 வோல்ட் மாதிரி பிஹேவ் ஆகும். பக்கா சரி. அப்போ டோட்டலா சப்ளை வோல்டேஜ் 1 வோல்ட். இப்போ இவங்க என்ன காம்போல இருக்காங்க? சீரீஸ் காம்போல இருக்காங்க. 1 + 2 என்ன? 3. கரெக்டா? அப்போ R நெட் வந்துட்டு 3 ohm. ஃபைன். இப்போ இந்த சிஸ்டம்ல போற கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஹையர் பேட்டரியில இருந்து தான் கரண்ட் போகும். ஸோ இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். IC = V/R. V எவ்வளவு? 1/R எவ்வளவு? 3. அப்போ கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆம்பியர். ஃபேண்டாஸ்டிக். சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸோ ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு. அப்ப நானா இங்க ஒரு பொட்டன்ஷியல், அதை ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டுமா? ஓகே, இது மைனஸ்னா 0 பொட்டன்ஷியலா எடுத்துக்கிறேன். இதுவும் 0 பொட்டன்ஷியல். அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட் 0 பொட்டன்ஷியல். ஃபேண்டாஸ்டிக். ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் அப்படி எடுக்கலாம், இல்லைன்னா QC = VCன்னு எடுக்கலாம். அந்த Q தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, VA - 0. VA - 0னா VA, அவ்வளோதான். இந்த C சம்ல கொடுத்துருக்காங்க 1 மைக்ரோஃபாரட். ஸோ அதையும் நான் இங்கே 1 மைக்ரோஃபாரடையும் போட்டுக்கிறேன். அப்போ இந்த VA கண்டுபிடிச்சா கொஸ்டின்ல கேட்ட Q1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன அச்சீவ் பண்ணிக்க போறேன்? VAன்னு அச்சீவ் பண்ணிக்க போறேன். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். பக்கா. அதுக்குள்ள போற கரண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த I இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1/3 ஆம்பியர். ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் 2 வோல்ட் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் எனக்கு தெரியாது. VA = IR. R யாரு? 2 ohmக்குள்ள போற R. கரெக்டா? I × 2. ஸோ 2 - VA = I எவ்வளவு? 1/3 × 2 which is equal to 4/3. கரெக்ட் தானே? சாரி, VA 2/3. குட், 2/3. ஸோ இதை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வாங்க. 2 - 2/3 is equal to VA. VA ரைட் சைடு எடுத்துட்டு போனா பிளஸ் ஆயிடும். 6 - 2 ஆன்சர் 4/3A is equal to VA. சார் ஒன்றும் பெருசாக காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை சார். நம்ம அந்த TC = infinity ஸ்டடி ஸ்டேட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ VA கண்டுபிடிச்சிட்டேன் 4/3. அப்போ இந்த இடத்துல 4/3 வோல்ட்டுன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ Q கண்டுபிடிச்சிடலாம். VA 4/3 -0 அது ஒன்றுமே இல்லை, 1 மைக்ரோஃபாரட் × 10⁻⁻⁶. ஸோ Q is equal to 4/3 என்னவா எழுதலாம்? 1.33ன்னு எழுதலாம். மைக்ரோ 10⁻⁻⁶ மைக்ரோ கூலும். அவ்வளோதான். ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. Q1 செம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இல்லவே இல்லை சார். இதை JEE மெயின்ல கூட கேட்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன். ஆமாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த Sங்கிற ஸ்விட்சை எடுத்து Qல கனெக்ட் பண்ண போறேன். அப்போ 1 வோல்ட் போயிடும். கரெக்டா?
இதை நீங்க பாஸ் பண்ணி நீங்க கூட ட்ரை பண்ணலாம். பக்கா 1 வோல்ட் போயிடும். இப்போ இந்த சப்ளை வோல்டேஜ் 2 ஆயிடும். ஓகே, நான் இதை அப்படியே எரேஸ் பண்ணி போடவா? சரி, இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு 1.33 மைக்ரோ கூலும். இப்போ சர்க்கியூட்டை ரீடிசைன் பண்ண போறேன். இது பார்த்தீங்கன்னா Q அந்த போர்ஷன், இங்க 1 ஓம் இருக்காங்க, எஸ். இங்க கெப்பாசிட்டன்ஸ் இருக்காங்க. ஸ்டடி ஸ்டேட்ல அதுவும் போயிடும், அந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் போட்டுக்கணும். அப்போ இங்க 2 ஓம் இருக்காங்க. இங்க பேட்டரி பாத்தீங்கன்னா இப்போ அப்போஸ் பண்ண யாருமே இல்லை. 2 வோல்ட் ஃபுல்லா 2 வோல்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபேண்டாஸ்டிக். இதுக்குள்ள போற ஐ, இதுக்குள்ள இறங்குற ஐ கண்டுபிடிச்சிடலாம். இதையும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1, இது 2, 1 + 2 3. நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 3. நெட் வோல்டேஜ் என்ன? 2. அப்போ I is equal to V/R which is equal to 2/3 ஆம்பியர். ஓகே, அப்போ இதுக்குள்ள போற கரண்ட் என்ன? 2/3 ஆம்பியர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க மறுபடியும் ஒரு பாயிண்ட் அசீவ் பண்ண போறேன். எஸ், ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு IR. IR கண்டுபிடிச்ச 2/3, R யாரு? 2. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஆன்சர் என்ன? இப்போ 4/3. 2 minus VA is equal to 4/3 சார். அப்போ VA ஓட வேல்யூ என்ன? 2 minus 4/3 is equal to VA. அப்போ 6 minus 4 ஆன்சர் 2/3 VA. மாறிடுச்சா? இப்போ இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் என்ன? 2/3 VA. V அதான் பாயிண்ட் VAன்னு சொல்றேன். இப்போ இங்க கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ Q is equal to VC. Q is equal to அந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன? 2/3. இங்க பொட்டன்ஷியல் என்ன? 0. கண்டிப்பா நெகட்டிவ். இது 0னா அதுவும் 0 தானே. இன்டூ C ஓட வேல்யூ என்ன? 1 மைக்ரோஃபாரட். 1 மைக்ரோஃபாரட். ஸோ the answer is Q is equal to 2/3. சார்ஜ் தானே கேட்டிருக்காங்க. ஆமா, அப்போ 2/3 என்ன வரும்? 0.67 மைக்ரோ கூலும். முடிஞ்சு சார், சம் முடிஞ்சுது. ஸ்விட்சை நீங்க P2S கனெக்ட் பண்ணும்போது ஆஃப்டர் லாங் டைம் அது கெப்பாசிட்டன்ஸோட சார்ஜ் மேக்ஸிமம் என்ன சார்ஜ் ஆகி அந்த சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி எழுதுனது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1.33 மைக்ரோ கூலும். அதே ஸ்விட்சை நீங்க Q வழியா போட்டு ஆஃப்டர் லாங் டைம் இந்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ ஃபுல்லா சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.67 மைக்ரோ கூலும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்க பிரெயின் நல்லா டெவலப் ஆகும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒரு பேசிக் கான்செப்ட் தான். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா NCERT புக்லயே இருக்க கான்செப்ட் தான். நீங்க எக்ஸ்ட்ராலாம் படிக்கணும் இல்லை, அதை நம்ம அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.